ஒரு நாட்டோட அரசருக்கு எப்பயும் தூங்கி எந்திரிச்ச உடனே சூரியனை பார்க்கறத ஒரு வழக்கமா வச்சிருக்காரு. அது மாதிரி ஒரு நாள் அவர் தூங்கி எந்திரிச்சு வந்து ஜன்னலை திறந்து வெளியே பார்க்கறாரு. ஆனா அன்னைக்கு அவர் சூரியனை பார்க்கறது பதிலா அங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு பிச்சைக்காரரை பார்த்தாரு. அங்க அந்த பிச்சைக்காரரை பார்த்தோன்னே அரசருக்கு சரியான கோபம். போய் இன்னைக்கு இந்த பிச்சைக்காரன் மூஞ்சில முழிச்சோம் அப்படின்னு ரொம்ப கோபப்பட்டுட்டு அங்க இருக்கிற காவலாளியெல்லாம் கூப்பிட்டு முதல்ல இந்த பிச்சைக்காரன் அரசபைக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வேகமா அரசபைக்கு வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது அரசரோட தலை தெரியாதனமா ஒரு செவத்தில் இடிச்சு அவரோட தலையில சின்னதா ஒரு அடிபட்டுருது. பிச்சைக்காரர் அரசபைக்கு வந்துட்டாரு. அரசர் அரசபைக்கு வந்தோன்னா அந்த பிச்சைக்காரரை பார்த்தோன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இன்னைக்கு ஓ மூஞ்சில முழிச்சனால தான் என் தலையில அடிபட்டுச்சு, முதல்ல இந்த பிச்சைக்காரரை தூக்கி தூக்குல போடுங்க அப்படின்னு கட்டளையிடுறாரு. இதை கேட்டோன்னா அந்த பிச்சைக்காரரு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் சிரிக்கிறத பார்த்தோன்னே அந்த அரசர் இன்னுமே கடுப்பாகிறாரு. உடனே அந்த பிச்சைக்காரர் சொல்றாரு, நீங்க என் மூஞ்சில முழிச்சனால உங்க தலையில சின்னதா அடி மட்டும் தான் பட்டுச்சு, ஆனா உங்க மூஞ்சில முழிச்ச என்ன நினைச்சு பாருங்க, என் தலையே இன்னைக்கு போகுது அப்படிங்கிறாரு. இதை கேட்டோன்னு அரசர் புரிஞ்சுக்கிட்டு அந்த பிச்சைக்காரரை விட்டுறாரு. நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசலனா